வணக்கம் நேயர்களே. பஞ்ச ஆன்மீகத்தில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அடியேன் அன்பு வணக்கம். நான் பஞ்சபட்சி மாரியப்பன். இப்போ கிரகத்தில் இப்போ குரு 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 1ஆம் பார்வை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு இப்போ சனி பார்வை, சனி மறையிறது. இப்போ 3, 6, 8ல் சனி மறைஞ்சிடுது, வக்கரம் ஆகிடுது, நீச்சம் ஆகிடுது அப்படிங்கிறது நிறையா கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி பச்சைக்குள்ளே சில சூசகமான ஒரு அறிவு இருக்குது. இப்போ கிழக்கர் இப்போ ஒரு ஜென்ம நட்சத்திரம், இப்போ உத்திராட நட்சத்திரம் சென்ம நட்சத்திரம் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரம் சென்ம நட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு பூஜை பண்ணும்போது நம்ம யாருக்கு என்ன செய்கிறோமோ அவங்களுடைய இது அன்றைக்கி அஷ்டாஷ்டமம் சந்திராஷ்டமம் இதை அவங்களுக்கு ஒரு கெட்ட இது இருக்கும்போது தான் அந்த இதை நம்ம இயக்கம் பண்ண முடியும். எப்படி கிரகங்கள் எந்த மூலையில் எந்த இதில் எப்படி செய்யுதோ அதே தான் பட்சிகளும் பண்ணும். இப்போ கிரகத்துக்கு அதிபதி தான் பட்சிக்கு அதிபதி. அதே மாதிரி தான் இப்போ ஒரு கிரகம் இப்போ 8ல் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 8 கிரகம் இது வேலை செய்யாது. அதுக்கு சுப கிரகங்கள் பார்த்தா அது வேலை செய்யும். சுபகிரகங்கள் பார்த்தா அதனுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி பட்சிக்கும் நம்ம இன்றைக்கி இந்த பட்சியை அடுத்து இன்றைக்கி அரசில் இருக்கிற பட்சி, இன்றைக்கி இந்த முதல் சாமம் இப்போ 3ஆவது சாமத்தில் அரசில் காகம் இருக்குது, காகத்தை இது செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, அது எந்த திசையில் இருந்து எந்த திசையை தாக்குது. இப்போ கிழமை ஈசானியத்திலேருந்து தென்மேற்கு திசையை பார்த்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பக்கத்தில் இருக்க காகத்துக்கு சூரியன் பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கம் குரு இருக்கிறார். இவங்க 2 பேர்த்துக்குள்ளே யார் ஒரு காம்படிஷன் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரத்துக்கு ஆப்போசிட் நட்சத்திரம் இருக்கா, இல்லை நட்பா, இல்லை பகையா, எல்லாமே பார்க்கணும் சாமி. அதுக்குள்ளே தான் அவ்வளோ சுசகம் இருக்குது. ஒரு திசையை வச்சு ஒரு பட்சியை நம்ம இது செய்யும் போது எப்படி ஒரு கிரகம் இன்றைக்கி 8ல் மறைஞ்சுது, அது சுபகிரகங்கள் பார்க்குறதுனால அது இதாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு போட்டு வைக்கிறோமோ, அதே நட்சத்திரத்தில் யோகி நட்சத்திரம் அந்த மாதிரி அந்த கணக்கெல்லாம் இதுக்குள்ளே இதுலேயும் வரும் சாமி. பஞ்சபட்சிக்குள்ளே வரும்போது எல்லாமே உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கணக்கு போட்டு தான் செய்ய முடியும். பக்கத்தில் இருக்கிறவன் எழுத்து விட்டுக்காரன் எப்படி நம்ம இது நினைக்கிறோமோ அதே மாதிரி பட்சிகளுக்கும் தன்மை இருக்குது. இந்த பட்சி தாக்குமா தாக்காதா, இது நட்பா பகையா, இது என்னைக்கு நட்பு என்னைக்கு பகை, எல்லாம் ஒரே. இன்னைக்கு பகைனா பகையே வராது, அதுதான் ஒரு சூசகமான வருது. இப்போ இன்னைக்கு இந்த வளர்பறையில் பகையாக இருந்தால் தேய்பறையில் அது நட்பாக வரும். தேய்பறையில் பகையாக இருக்கும்போது பட்சி வளர்பறையில் நட்பாக வரும். இரவில் அந்த பட்சி பகையாக இருக்கும், பகலில் அது நட்பாக இருக்கும். நான் தான் சொல்கிறேன், ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் எல்லாமே இருக்குது போல், பார்வை எல்லாமே இருக்குது போல் பட்சிகளுக்கும் அந்த தன்மை நிறையா இருக்குது. கிரகங்களாவது ஒரு இது இப்போ இது ஆட்சி நீச்சத்தில் பட்சிகளுக்கு அப்படி கிடையாது. பகலா இரவா, தேய்படியா வளர்ப்பறையா, சமமா, இல்லை பக்கத்தில் என்ன இருக்குது, இந்த பட்சி இந்த இருக்குது, இந்த பட்சிக்கு இந்த பட்சிக்கு நட்பா பகையா, இந்த நேரத்தில் இது பகையா இது நட்பா, இது செஞ்சால் இது சரி ஆகுமா, இப்படியெல்லாம் போட்டு நீங்கள் கணக்கு போட்டு கரெக்டாக வரும்போது தான் உங்களுக்கு அந்த இது என்ன சாமம், இப்போ நமக்கு என்ன சுவாசம் ஓடுது, நம்ம எந்த சுவாசத்துலேருந்து இந்த சுவாசத்தை அடிக்கணும், இப்போ அடுத்த சுவாசம் என்ன மாறும் நமக்கு, இதை எல்லாமே நீ வரணும். இப்போ வளர்ப்புல தேவையுள்ள சந்திரன் சூரிய புதன் ஒரு திசை இதில் ஓடும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும், அடுத்த இந்த திசை என்ன புத்தி மாறப்போகுது, எல்லாமே நீங்கள் இது பண்ணணும் சாமி. அதுதான் பஞ்சபட்சியில் உள்ள தன்மையும் பஞ்சபட்சியோட நுட்பங்களும். அதுதான் நான் சொல்கிறது. இதை உடைச்சி எதுவும் சொல்ல முடியாது சாமி. நான் உண்மையாக சில இதை மறைச்சி தான் பேசுகிறேன். இது உண்மையாக சொன்னால் இது அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குல்ல, அதுதான். சிலதை சொல்லலாம், சிலதை சொல்லக்கூடாது, அப்படி தான் செய்ய முடியும். ஆகையினால சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டு உன்னிப்பாக என்ன சொல்கிறாரு, அவர் என்ன இயக்குகிறாங்கிற, இவனுக்கு என்ன பட்சி, இன்றைக்கி என்ன இது சந்தோஷமா, இன்றைக்கி என்னது வளர்பிரியா தேய்பிரியா அஷ்டமியா சஷ்டியா பிரதமையா நவமியா, எல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வரணும் சாமி. என்ன கர்ணம், என்ன நாமயோகம், இதெல்லாம் எல்லாம் நீங்கள் எல்லாம் சொன்ன பஞ்சபட்சியில் வரும்போது எல்லாத்தையும் ஒரே கணக்கில் வரும்போது தான் நீங்கள் கணக்கு வரும். நம்ம எப்படி நம்ம மெமரிக்குள்ளே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பஞ்சபட்சிகள் வரும்போது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் வரணும் சாமி.
ஆகையினால் சொல்கிறத கவனமாக டிக் பண்ணால் பாருங்கள். பார்க்குறவங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணால் தான் நான் இன்னும் உங்களுக்கு நிறையா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்னால் ஒன்றுங்களும் சொல்ல முடியும். அதுக்கு அந்த இறைவன் திருவள்ளுவம் வேணும். அதனால் எல்லோரும் பார்க்குறவங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தொழில் தடை, திருமண தடை, மற்ற வியாபார தடைகள், வீடு எதுக்கு எந்தமான ஒரு தொழில் முன்னேற்றம் இல்லை என்றால் உடனே என்னைய கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை சொல்கிறேன். பூஜையில் வைக்கப்பட்ட தாயத்துகள் என்னிடம் உண்டுது, அதை வாங்கிக்கலாம். நீ வாங்கி தொழிலில் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு நான் அதுக்கு அதை செய்ய நான் சொல்லலை. வாங்கி நீங்கள் போட்டு பாருங்கள், அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு தெரியும். சித்தர்கள் போக்கக்கூடிய 48 நாள் பூஜையில் இருந்து கொடுக்கப்படும். அதனால் தைரியமாக வாங்கி பாருங்கள். வாங்கி நல்லதாக இருக்கான்னு பாருங்கள். நான் ஒன்றும் அதுக்கு எதுவும் சொல்லலை. மேலும் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பார்த்து புண்ணியம். சர்ப்ரைஸ் பண்ணால் தான் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட முடியும். ஆகையினால் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம் நமச்சிவாய சிவாய நம.